காரணம் என்ன? அன்பு குறைவு, அன்பு இல்லாமல் போகுது. ஒருவரோட அன்பு வந்து மாயமான அன்பா இருக்குது. மாயமற்ற அன்பா இருந்தா மட்டும்தான் அதான் உணர்வுபூர்வமான அன்பு இருக்கணும் கிறிஸ்துக்குள்ள அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒரு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு சடைக்காட்சாரியமா தான் நடந்திருக்கு. கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்குமோ அப்படி அவ்வளவுதான். கணவனா மனைவி அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. 100 கல்யாணம் நடந்தா அந்த 50 கல்யாணம் டைவர்ஸ்ல போகுது. 3 மாசம் 2 மாசம் ஒரு மாசம் அவ்வளவுதான். இந்த 3 மாசம் தாண்டதே கிடையாது. 1 வருஷம் வாழ்ந்தாலும் கூட கணவன் மனைவிக்குள்ள இந்த உறவுகள் வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு தெரியல. நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த அன்பு குறைவா இருக்கிறதுனால நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படிதான் நடக்குது. இந்த கோட்டையில பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் அதிகமா இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஏன்னு தெரியல. இதுக்காக நம்ம என்ன பண்ணோம், பாதத்தோடு நாம் ஜெபிக்கணும். கிறிஸ்தவர்கள் சொன்னாலே ஒரு சாட்சியுள்ள மக்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்மளே வந்து பின்மாறி போயிடும். அவங்களுக்கு என்ன பண்றோம், ஒரு எடுத்துக்காட்டா ஒரு சாட்சியுள்ள மகனாக தெரியாம அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் அவங்களுக்குள்ள அந்த விக்கிரகாரங்கள்ல மீண்டு போற மாதிரி காரியங்கள் நிறைய நடக்குது. இப்ப நம்ம எப்படி நம்ம வசனங்களை சொல்லி தியானிக்கிறோமோ அதே போல மற்றவங்க இப்ப தியானித்து அவங்க சொல்ற அளவுக்கு அவங்களை இப்ப கூட்டம் கூடி வச்சு அவங்கள அந்த செலவுன்னு சொல்லுவாங்க, போல செலவு அதை செய்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு இந்த கஞ்சானால மூளைகள் எல்லாம் பாதிக்கப்படுது. இன்னும் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி தேவையில்லாத வைக்கிற வார்த்தைகள்லாம் சொல்லி என்ன பண்றாங்க, நிறைய காரியங்களை வந்து மூல செலவு செய்யறாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், முன்மாதிரியா இருக்கணும். நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் தான் இப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுக்குள்ள வந்து என்னன்னா ஒரு உண்மையான ஒரு அன்பு இல்லாம இருக்குது. இது வழிகட்ட காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், உண்மையோடு உத்தமத்தோடு நம்ம வாழணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றேன்னா உணர்வுபூர்வமான அன்பிற்குள் கிறிஸ்துவுடன் நடத்துதல் அப்படின்னு சொல்றாரு. உணர்வுபூர்வமா நம்ம வாழணும், கிறிஸ்துவோட நம்ம என்ன பண்ணணும், அன்போடு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 3 அன்பு இருக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா சகோதர அன்பு, 2வது பாத்தீங்கன்னா மாம்சீக அன்பு, 3வது பாத்தீங்கன்னா தெய்வீக அன்பு. இதுல எதுக்கு நிலைச்சு நிற்கும் நீங்களே சொல்லுங்களா? தெய்வீக அன்பு தான் நினைச்சு நிற்கும். மற்றதெல்லாம் என்னன்னா மாயமான அன்பு, எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. சகோதர அன்பு இப்போ நிச்சயமா வந்து சுத்தமா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இந்த லேண்ட் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தமா அந்த உடற்பிறப்பு தான் மறந்துடுறாங்க. அது நிறைய நடக்குது. அதுல பார்த்தீங்கன்னா 2வது மாம்சீக அன்பு, இதுவும் வந்து அப்படிதான். மாம்சீகமான ஒரு அன்பு எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. அது போலதான் இப்போ 3 அன்புல பார்த்தீங்கன்னா நிலை எதுவுமே ஒருபோதும் மாறாத அன்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய தெய்வீக அன்பு மட்டும்தான். அதுதான் நம்ம பற்றி கொள்ள வேண்டும். மனுஷனை நம்புவதை காட்டிலும் தேவனை நம்புவது நலமா இருக்கும். அதுதான் நம்ம ஆண்டவர் தான் நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய அன்பில் தான் நம்ம வளர வேண்டும். இவற்றை முதல் 2 மட்டுமே மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் தேவனில் நிலைத்திருக்கிறார்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், 4வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய அன்பில் தமது அன்பை மனிதகுலத்திற்கு தம் குமாரனையே தந்து வெளிப்படுத்தி உள்ளார் ஆண்டவர். நம்முடைய குமாரனை என்ன பண்ணாரு, திருவிழாவில் நின்று அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் 3ஆம் நாள் என்ன பண்ணாரு, உயிரை எழுந்துட்டாரு. அது கூட தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவருடைய பிள்ளையை நம்மளுக்கு அன்பாக கொடுத்திருக்கிறார். நம்ம அதுக்குள்ள என்ன கொடுத்துருப்போமா? நிச்சயமா நம்ம உண்மையான அன்பு கொடுத்தாலே போதும். ஆண்டவர் அதான் சொன்னாரு, உண்மையான அன்போடு நீங்க பழகுங்க, அங்க ஒரு அன்பு நிலைச்சு நிற்கும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு மாற்றம் சப்போர்ட். நம்ம அன்போடு நம்ம பேசும்போது அவங்களுக்கு சந்தோஷம், ஒரு சமாதானம் காணும். அதுதான் அது அன்பு காட்டாமல் நாம் யாருக்கும் எதையும் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்காமல் நாம் யாரிடத்துல அன்பு காட்ட முடியாது. புரியுதாங்க? பரிசு பொருள் எதிர்பார்க்காம கிடைக்கிறது தான் பரிசு பொருள். அது யாருக்கெல்லாம் கிடையாது கொடுப்போம் நார்மலா. பரிசு பொருள் நார்மலா வந்து யாருக்கு நம்ம தருவோம், பொதுவா நண்பர்களுக்கு தருவோம், குடும்ப உறவினருக்கு நம்ம தருவோம். அது மட்டும் பரிசு ஒருவர் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது என்ன அன்பருக்கு தான் பரிசு. இங்க அதுதான் பரிசு. நம்மளுக்கு ஒரு பரிசு ஒருவர் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அன்பளிப்பு தான் பரிசு. அது போலதான் நம்ம வந்து மற்றவங்க கொடுத்து நம்ம பழக வேண்டும். அதான் மற்றவங்க நம்ம கொடுத்தாதான் நம்ம பழக முடியும். பக்கத்து வீட்டில் ஒருத்தர் திடீர்னு கடுகு இல்லை, காலைக்கு போது டக்குனு கடல் கொடுங்க, ஐயோ மஞ்சள் தான் வச்சுருக்கோம் காய்ச்சி முடிச்சு சொல்லவில்லை.
ஆனால் கடுகு ஒரு டப்பா ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன பண்ணாரு ஆண்டவர்? சுத்தமாக ஃபுல்லாக ட்ரை ஆகி விட்டுவாரு மாதிரி. கடுகு இல்லாமல் நீங்கள் போய் பக்கத்தில் கேட்குற அளவுக்கு ஆகி விட்டுவாரு. அப்போ என்ன பண்ணணும்? அதுதான் அன்போடு நீங்கள் பழகுங்க. பரிசு கொடுத்தாதான் நீங்கள் ஒரு அன்பு காட்ட முடியும். அப்போ நீங்கள் ஒரு முறை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த முறை என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு முறை கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சகோதரத்துவம் உண்டாகும், ஒரு அன்பு உண்டாகும். அது உணர்வுபூர்வமான ஒரு அன்பு கிடைக்கும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். அது போல தான் நம்ம வாழ வேண்டும். அது போல அன்பு காட்டாமல் நம்ம எதையும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, ஒரு ஏதாவது கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களோடு நம்ம பழகி அன்பு பெற முடியும் அப்படின்னு தான். தேவ அன்பு வெளியேறப்பட்டது. அது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாததுதானா? தேவ அன்பு எப்படிப்பட்டது? வெளியேறப்பட்டது. அதை எதையும் எதிர்பார்க்காம செய்யறவர் ஆண்டவர். அது அனாதி சிநேகத்தால் நான் ஒன்று எடுத்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க போறோம். அப்புறம் ஒவ்வொன்று அன்புன்றது அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு அன்பு. ஆண்டவர் நிச்சயம் நம்ம எதிர்பார்க்காத கொடுக்கிற அன்பு தான் மிகப்பெரிய அன்பு. அப்ப கிறிஸ்துவோடு நடக்க மனம் திரும்ப அழைக்கும் அன்பு. கிறிஸ்துவோடு நடக்கிறதுக்கு மனம் திரும்ப அழைக்கும் அன்பு. மனம் திரும்பத்துக்காக என்ன பண்ணுவோம்? அழைக்கும் அன்பு ஒன்று இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா எரேமியா 30:31-1-6 நம்ம பார்ப்போம். இந்த பகுதியில இஸ்ரேல் மக்கள் யூத மக்கள் என்ன பண்ணாங்க? கர்த்தரை விட்டு மோசம் போயிருந்தாங்க. அப்படி போயிருந்தாலும் அவர்கள் என்னிடத்தில் வரும் பட்சத்தில் மனம் திரும்பி அவர்களை ஏற்றுக்கொண்டு உணர்ச்சிகரமான அன்பை நான் காட்டுவேன் என்று ஆண்டவர் என்ன சொல்றாரு? எரேமியா தீர்க்கதரிசி மூலமா இங்க உரைக்கிறார். அவர் என்ன பண்ணாரா? அந்த இஸ்ரேலுக்கும் யூதருக்குள்ள கர்த்தரை விட்டு மோசம் போன அன்பா இருந்தா கூட மனதார அவங்களுக்கு மனம் திருந்தி வந்தாங்கன்னா அவர் பட்சமா நான் என்ன பண்ணேன்? அவங்களை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளா அதுக்குள்ள ஏற்றுப்போமா? நம்ம பயங்கரமான ஒரு துரோகம் செய்துட்டாங்க. அந்த துரோகத்துல இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது? மீண்டு வர முடியல. அவங்கள வந்து மன்னிப்பு கேட்கும்போது நம்ம ஏற்றுப்போமா? நம்ம அம்சமான உடம்பு தான், பலவீனமான உடம்பு தான். என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, நான் எதிர்பார்த்து இப்படி துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அதுதான் மனசுல தோணும். ஆனா நம்ம அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவனுக்கு மனசு வரல. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் என்னிடத்தில் மனம் திரும்பும் பட்சத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்டு உணர்ச்சிகரமான அன்பை காட்டுவேன் என்று ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கிறார். அது போலதான் நம்மளும் என்ன பண்ணணும்? அன்பு காட்டணும்னு சொல்றாரு ஆண்டவர். ஒரு உதாரணமா நம்மளுக்கு ஒரு ரோல் மாடலா நம்மளுக்கு அதை முன்வைத்து போயிருக்கிறார். எரேமியா 31:3-4 பார்த்தீங்கன்னா, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதார காரணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இதற்கு அதுதான் சொல்றாரு, அனாதி சிநேகத்தால் உன்னை. அது ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு பாடலாமா? நம்ம அண்ணன் பாடுறாரு. அனாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காரணியத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அனாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காரணியத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அனாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காரணியத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. ஆண்டவர் என்ன சொல்றா? இந்த காரியத்தினால் என்ன பண்றாரு? இழுத்துக் கொண்டீரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடும்போது அவர் நம்மளை இழுத்துக் கொள்கிறார். அப்ப நம்ம என்ன பண்றோம்? மனம் திரும்பி ஆண்டவர் விட்டு பட்சமாய் நம்ம மீண்டுமாய் நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரோடு நம்ம மனம் திரும்பி வாழ வேண்டும். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டி வைப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கழிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவார். நீங்க சொல்றாரு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நீ மனுஷாங்க வச்சுங்களேன், இந்த அளவுக்கு சந்தோஷமா மீண்டுமா நம்புறாரு. அந்த சந்தோஷம் உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறவர் என்று எண்ணிய மக்களுக்கு நாம் மனம் திரும்பினால் ஆண்டவர் மிகவும் அன்புள்ளவர் என்று உணர தோன்றுகிறார். ஆண்டவர் தண்டிக்கத்தக்கவர் தான், ஆனாலும் என்ன பண்ணாரு? மனம் திரும்பினால் அவர் அன்பு காட்டுவாரு அப்படின்னு தான் இங்கே உணர முடியாது ஆண்டவர் செய்திருக்கிறார்.
அப்ப இஸ்ரவேலின் தேவன் நம்மை அழைத்து அன்பு காட்டியவர். இஸ்ரவேல் எப்பேற்பட்டவர்? அன்புள்ளவர். அதுதான் என்ன பண்றாரு ஆண்டவர்? அன்பு காட்டி நம்மளை அழைக்கிறார். அதுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தமது மனைவி என்று அழைத்த தேவன் தன்னை விட்டு தவறாக வாழ்வுக்கு போனதாக குற்றம் சாட்டி இருக்கிறார். ஏன்னா அவங்க என்ன பண்றாருன்னா அவர் விட்டு போறத அவங்க குற்றத்தை அவங்க குற்றத்தை என்ன பண்றாரு அவங்க சுட்டி காட்டுறாரு. அது மட்டும் இல்லை, எரேமியா 31:1-8-9 யாராவது வாசிங்க சார். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் யாரும் எப்படி இருப்பாரு? நமக்கு தேவனாய் இருப்பார். அப்படி வாசிங்க. பட்டணத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி என்ன பண்றாரு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஏன்னா இதுல இருந்து எல்லாத்துக்கும் மீட்டு என்ன பண்றாரு நம்மளை வழிநடத்தி வருகிறார். அதுதான் இன்னும் பாத்தீங்கன்னா எரேமியா 31:6 பாத்தீங்கன்னா சிலை வழிபாடுகள் நீங்கி நாம் சீயோனில் கடவுளை ஆராதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? சிலை வழிபாடு விட்டு கடவுளை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். அது வெறும் கல்லு மண்ணுன்றதை நாம் உணர வேண்டும். ஜீவனுள்ள தேவன் யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறார். கர்த்தர் நமது பாவங்களை மன்னிக்கும் போது அவற்றை கழுவி சுத்திகரித்து அவர் எப்படிலாம் பண்றாரு நம்ம பாருங்க. அந்த பாவத்தை எப்படிலாம் சுத்திகரிக்கிறார் பாருங்க. கர்த்தர் நமது பாவங்களை மன்னிக்கும் போது அவற்றை கழுவி சுத்திகரித்து முற்றிலும் மறக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இருதயத்தில் அப்படியே ஏதாவது ஒன்று சொல்லிட்டு என்ன பண்றோம்? அப்படியே பாரமா வச்சுட்டு பாரத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா மாம்சமான உடம்பு அதுல இருந்து மீண்டும் வெளியில வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 1 யோவான் 1:7 நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்க்கலாம். 1 யோவான் 1:7 எரேமியா 31:34 எபிரேயர் 10:17. ஆகையால் இந்த ஆண்டவரின் உணர்வுள்ள அன்பில் நாம் மனம் திரும்பி நடக்க அழைக்கப்படவிருக்கிறோம். இந்த எரேமியா 10 எபிரேயர் 10:17 இருக்க மாட்டீங்களா? எபிரேயர் 10:17. அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா? இப்பதான் சொன்னோம் முற்றிலும் மறக்கிறார் அப்படின்னு போல எல்லாத்தையும் என்ன பண்றாரு? மறுபடியும் வாசிங்க சார். அவர்களுடைய பாவங்களையும் நம்மளுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்றாரு. இனி வந்து என்ன பண்றாரு? அது நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், நீங்க சந்தோஷமா வாழுங்க, புதுசா வாங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளை அழைக்கிறார். அது அன்பில் மனம் திரும்பி நடக்க அழைக்கப்படுகின்றோம். பாவத்தை வெறுக்காமல் சில நன்மைகளை பெறுவதற்காக நம்ம என்ன பண்றோம்? பாவத்தின் தண்டையில் இருந்தோம் தப்புவதற்காக மனம் திரும்புவது போல நம்ம நடிக்கிறோம். அப்படி நடிக்க கூடாது. சில பேர் அப்படிதான் நம்ம மனம் திரும்புதுன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் பார்த்தா போயிட்டு ஒயிட் சாப்பிட நின்றுருப்பாங்க. அது போல நம்ம இருக்கக்கூடாது. போலித்தனமா நம்ம மனம் திருந்துட்டேன்னு சொல்லி நடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. என்பது போலித்தனமான கள்ளத்தனமான மனம் திரும்புதலுக்கு நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. 2வது தலைப்பு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடு நடக்க மந்திய மேய்க்க அழைக்கும் அன்பு. கிறிஸ்துவோடு நடப்பதற்கு மத்திய மேய்க்க அழைக்கும் அன்பு. யோவான் 21:11-19 பார்த்தீங்கன்னா இங்க பேதுரு என்ன பண்றாரு? 2வது முறையும் ஊழியத்தை செய்ய அழைக்கப்படுவதற்கு 2 காரியங்கள் உண்டு. 2வது முறை என்ன பண்றாரு? பேதுரு ஆண்டவர் அழைக்கிறாரு. ஏன் அழைக்கிறாரு? 2 காரியங்கள் உண்டு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா தனது முதல் ஊழியர் அழைப்பின் போது தனது தொழிலில் உபகரணங்கள் அல்லது பொருட்களை எலிசா போன்று ராஜாக்கள் அழிக்காமல் விட்டு வந்தது. அப்படின்னா அவங்க வலைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? தூக்கி போட்டுட்டு வராங்க, பாதுகாப்பா தூக்கி வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ண முடியும்? மறுபடியும் நம்ம ஏதாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு அந்த எண்ணம் தான் மனசுல ஓடிட்டே இருக்கும். அதுதான் இங்க சொல்ற. தனது முதல் ஊழியர் அழைப்பின் போது தனது தொழில் உபகரணங்கள் அல்லது பொருட்களை எலிசா போன்று ராஜாக்கள் அழிக்காமல் விட்டு வந்ததுதான். இந்த 19:21 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோல லூக்கா 5:11 அதனால்தான் பேதுரு மீண்டும் மீன் பிடிக்க செல்கிறார். எதனால தான் பாருங்க. லூக்கா 5:11 அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள்.
இடத்த விட்டுட்டு தான் போயிருக்காங்க. ஆனா தூக்கி என்னடா யாருக்கும் கொடுக்கல, அதை டிஸ்பேன்ஸ் பண்ணல, அப்படியே வச்சு தான் போயிருக்காங்க. அதான் விட்டு போனாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க, பேதுரு மீண்டும் மீன் பிடிக்க போறாரு. ஏன்னா அவர் மீன் பிடிக்க வல்லவர். எப்ப போனாலும் நம்ம மீன் பிடிக்கலாம், அவர் எங்க போட்டா வலை போட்டா மீன் கிடைக்கும்ன்றது அவருக்கு தெரியும். அதனால போயிட்டாரு. அது வந்து யோவான் 21:1-14 வாசிச்சாலும் தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பேதுரு 2ஆம் முறை ஊழியத்தை செய்ய அழைப்பின் போது பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்ததாகும். பேதுரு என்ன பண்றாரு, 3 தடவை மறுதலிக்கிறாரு. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69-75 நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்க்கலாம், நேரம் இல்லாதனால. ஆனாலும் பேதுருவை 2ஆம் முறையும் ஊழியத்திற்கு இயேசு அழைக்கிறார். இருந்தாலும் ஒண்ணு இல்லை, ஏன்னா அவர் கருவிலே அவரு அடுத்த தேவன். அதை என்ன பண்றாரு, மீண்டுமா அவர் விடவில்லை. அது என்ன பண்றாரு, பேதுரு 2ஆம் முறையும் ஊழியத்திற்காக இயேசு அழைக்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 15-19 பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வாசிங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 15-19. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பாத்தீங்கன்னா 3 முறை கேட்க, எங்க ஆடுகளை மேய்ப்பாயாக, என்ன நேசிக்கிறியா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 3 தடவை என்ன பண்ணாரு, என்ன நேசிக்கிறியா நேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, நான் நேசிக்கிறது உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, நீ அறிவிறேன் அப்படின்னு சொல்றாரு. 2ஆம் முறை என்ன சொல்றாரு, அதே போலதான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு கேட்கிறாரு. 2ஆவது முறை என்ன சொல்றாரு, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்றாரு. 3ஆவது என்ன சொல்றாரு, ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன, ஆடுகள் மந்தைகள் யாரு, நம்ம தான். அவர்களை மேய்ப்பையாகன்னு சொல்லிட்டு பேதுருகிட்ட கேட்கிறாரு. அந்த 3 தடவை சகோதரர் கேட்கும்போது, 3ஆம் முறை கேட்கும்போது சகோதர அன்பு அங்கே வெளிப்படுத்துகிறார். 3ஆவது முறை கேட்கும்போது என்ன பண்றாரு, சகோதர அன்பு அங்கே வெளிப்படுத்தி நம்ம பார்க்கணும். அதுக்கு பேதுரு, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவே என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பையாக என்றார். இயேசு பேதுருவை மீண்டும் ஊழியத்திற்கு அழைத்ததும் யோவான் 21:18-19 பார்த்தீங்கன்னா, நீ உன் கைகளை நீட்டுவாய் என்றும் என்னை போல் சிலுவையில் அறையப்படுவாய் என்றும் இயேசு கிறிஸ்து உண்மையான அன்பு காட்டுகிறது. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு, பேதுரு இயேசுவை போல பாடுபட போறாருன்றது ஆண்டவருக்கு தெரியும். அந்த என்ன பண்ணாரு, ஊழியத்துக்காக ஆண்டவர் அழைக்கிறார். அந்த பாடுகள் மத்தியில நீ வந்து அதுல இருந்து தேற்றி வெளியில வரணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் இந்த ஊழியத்தின் பாதையில அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த உண்மையான அன்பை உணர்ந்த பேதுரு உணர்வுள்ள அன்போடு மீண்டும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். பேதுரு போன்று உணர்வுள்ள அன்போடு ஊழியம் செய்து இயேசுவோடு நாம் நடக்க அழைக்கப்படுகின்றோம். 3வது கருத்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு நடக்க மன்றாட அழைக்கும் அன்பு. கிறிஸ்துவோடு நடப்பதற்கும் மன்றாட அழைக்கும் அன்பு. எபேசியர் 3:14-19 இப்போ நாம் தியானிப்போம். மாபெரும் சொற்பொழிவாளராகவும் எழுத்தாளராகவும் பிரசங்கியராகவும் திகழ்ந்தவர் யாருங்க, பவுல். அதான் திகழ்ந்தவர் தூய பவுல். சிறந்த ஜெபவீரராகவும் வாழ்ந்தார் நம்ம பார்க்கிறோம். அந்த எல்லாம் அவர் எழுதுற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் வரும். என்ன சொல்றது, மிகுந்த வல்லமை உள்ளவர், சொற்பொழிவாளர், எழுத்தாளரும் பிரசங்கியாளரும் அப்புறம் வந்து ஜெப வீரராகவும் திகழ்ந்தவர் பவுல். அவருக்கு சில சோதனைகள் வரதான் செய்யுது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாராவது வாசம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். கிறிஸ்துவை பற்றிய
சாட்சி உங்களுக்குள்ளே சிறப்படுத்தபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக லாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன சொல்றேன்னா, எல்லாமே நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்காரு, எல்லாமே ஆசீர்வதித்திருக்காரு. அதற்காக என்ன பண்றாரு பவுல்? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார். அப்படிங்கும்போது நமக்கு எல்லாமே தான் கிடைக்குது. எல்லாமே கிடைச்சு என்ன பண்றோம்? எதுவுமே செய்யாம அமைதியா இருக்கும். அது போல நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்புறம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 8-9 மட்டும் வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 8-9. உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தம் ஆகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய் இருக்கிறார். பாத்தீங்கன்னா நம்ம அந்த வசனத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜெபம் செய்ய வேண்டும். சபை மக்களும் ஒரு மனதோடு என்ன பண்ணணும்? ஜெபம் செய்யணும். ஜெபம் வந்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. ஆல்ரெடி நான் ஜெபத்தை பத்தி சொல்லியிருக்கேன். அந்த ஜெபம் தான் நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஒரு துணையாக இருக்கும். எது கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரோடு பேசுறது என்ன? ஜெபம். அந்த ஜெபம் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அப்பா அம்மா வந்து நம்ம பேசுற மாதிரி ஏசப்பருக்கு நம்ம எல்லா காரியங்களும் ஜெபத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். இதுதான் இங்க சொல்றாரு பவுல். சபை மக்களையும் ஜெபிக்கும்படி அதிகமாய் உற்சாகப்படுத்தியுள்ளார். இந்த வசனம் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த சபை மக்கள் தான் நம்மளும் ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு வல்லமை, அந்த ஒரு தூண்டுதல் உண்டாயிருக்கும். அதுதான் இங்க சொல்றாரு, சபை மக்களையும் ஜெபிக்கும்படி அதிகமாக உற்சாகப்படுத்தியுள்ளார் அப்படிங்கிறத பார்க்கணும். கொலோசியர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அதுல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6:1 வாசிங்க. பிலிப்பியர் 4:6-1. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எது வந்தாலும் என்ன பண்ணணும்? ஜெபத்தின் மூலமாக நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். இதுதான் முக்கியமான வாசகம். இதை நீங்க வைத்து ஒவ்வொரு நாளும் தியானிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் உங்களோடு பேசுவார். வார்த்தை வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன பண்ணும்? நம்மளை காத்துக்கொள்ளும். அப்ப அங்க வந்து என்ன நடக்குன்னா, ஞானத்தை தருவார் ஆண்டவர். நம்ம ஜெபிக்கும் போது நல்ல ஞானத்தை கொடுத்து என்ன பண்ணுவாரு? எல்லாவற்றையும் வாங்கிக்க செய்வார். அங்க வந்து ஞானத்தை கொடுக்கும் போது நம்ம எப்படிலாம் நடக்க வேண்டும், எப்படிலாம் நடக்கக்கூடாது, இதை எப்படி செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆராய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஞானத்தை ஆண்டவர் தருவாரு. அதுக்காக தான் நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். அப்புறம் ஜெபம் என்பது ஒரு வழிபாதை அல்ல, மாறாக இது இருவழி பாதையாக அமையப்படுகிறது. ஜெபம்ன்றது என்னது? இருவழி பாதையாக கடந்து செல்கிறது. நாம் கடவுளிடத்தில் பேசுவதும் கடவுள் நம்மிடம் பேசுவதும் தான் ஜெபம். கடவுள் நம்மளோடு பேசுறதும் நம்ம கடவுளோட பேசுறதுதான் ஜெபம். திருமறையை படிக்கும் போது ஆண்டவர் நம்முடன் பேசுகிறார். திருமறை படிக்கும் போது கூட அந்த வசனத்தின் மூலமா நம்மளோட ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் நம்முடன் பேசுகிறார் அப்படின்றத நம்ம உணர வேண்டும். நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நாம் அவருடன் பேசுகிறோம் அப்படின்றத நாம் உணர வேண்டும். நீதிமொழிகள் 28:9 நீங்க வீட்டுக்கு வாசித்து பார்க்கலாம். நேரங்கள் அதிகமா இருக்கனால நான் வசனம் மட்டும் சொல்லி நான் கடந்து சொல்கிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14-19 நீங்க வீட்டுக்கு வாசித்து பார்க்கலாம். வல்லமை உணர்வு எல்லா படிப்புகளாலும் நிரப்பப்படும்படி இங்கு குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லா வல்லமையும் உணர்வுகள் எல்லாத்தையும் நம்மளுடைய ஆண்டவர் இங்க நம்மளுக்கு நிறைவாய் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம உணர முடியும். இந்த வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எந்த அளவுக்கு நமக்கு உணர்வோடும் உற்சாகத்தோடும் கலத்தோடும் நமக்கு கொடுத்திருக்காருன்றதை நம்ம உணர முடியும். எபேசு சபைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் ஜெபிக்கிறவர்களுக்காக வாழ்வது மிகவும் அவசியம் என்று
இந்த பகுதியில் வேண்டிக் கொள்கிறார். யாரு? பவுல். எபேசு சபையை வந்து நீங்க ஜெபம் பண்ணணும் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சபைக்கு ஜெபம் முக்கியன்றதை நம்ம உணர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெப வீரர்களாக ஒவ்வொருவரும் தெரிய வேண்டும். ஜெபம் சொன்னா டக்குனு தலை கவுந்து கூட நான் ஜெபம் பண்ண நீ ஜெபம் பண்ண போட்டி போட்டு நம்ம ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களோட பேசுறது மட்டும் இல்ல, உங்களுக்கு நிறைய வல்லமை கொடுப்பாரு, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் என்ன உங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிப்பாரு. அப்புறம் ஐஸ்வர்யனும் பற்கள் உள்ள லாசரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அன்பு எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. அந்த ஐஸ்வர்யன் எப்படி இருந்தான்? அந்த லாசருக்கு ஒரு துணிக்கு கூட போனாம அவன் மாட்டு சாப்பிட்டு இருக்கான். வாசல் உட்காந்து ஏங்கிட்டு இருந்தான். அந்த பேங்க்ல இருந்து கீழே இருந்தா கூட ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாமே அப்படி ரொம்ப ஏங்கிட்டு இருந்தான். ஆனா எங்க பண்ணாரு லாசரு? ஆந்திரா மடியில போயிட்டாரு. ஐஸ்வர்யா அக்னியில போடப்பட்டு ஒரு சொட்டு தண்ணியாவது எனக்கு அது நல்ல தொட்டு கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சிற அளவுக்கு ஆயிட்டாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம அன்பை மற்றவங்களுக்கு காட்ட வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-48. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அதான் முடியாத ஒரு காரியம் இல்ல. பல்லுக்கு பல் கண்ணுக்கு நம்மளால இப்பெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. இவர் வேலை பார்த்து அவர் வேலை பார்க்கணும் அப்படின்னு நடக்கும் போது இது எப்படி மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நடக்க முடியாத காரியம், ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் செய்யணும் அப்படின்றத உணர்த்துகிறார். உங்கள் நிதிக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது வந்து நம்ம பண்ணோம் வாயில சொல்றதுனால நம்ம மனசார நம்ம ஜெபிக்கலாம் விட முதல் அளவு என்ன பண்ணுவோம்? நம்ம ஜெபிச்சுட்டு போயிடுவோம். ஆனா அதுக்குள்ள இருக்காதீங்க. மனசார நீங்க ஜெபிங்க. அவங்க மனசு மாறி உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு சகோதரத்தை வந்து அவங்க உண்டு பண்ணுவோம் அப்படின்றத இங்க உணரும்படியாக நான் சொல்லப்படுகிறேன். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புதிராக இருப்பீர்கள். நீங்க இப்படிதான் செய்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம வாழ முடியும். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளர் மேலும் அநீதியுள்ளர் மேலும் மழையை பெற பண்ணுகிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லார் மேலும் ஒரு மனப்பட்டு தான் என்ன பண்றாரு? செயல்படுறாரு. அது போலதான் நம்மளும் செயல்பட வேண்டும். அவர்கள் பரவத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். மனிதன் என்ன பண்றாரு? ஆசைப்பட்ட காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் வந்துட்டு எதுல முந்திப்பான்? முந்திக்காத ஒரு காரியம் இருக்குது. மனிதன் முந்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படாத ஒரு காரியம் உண்டு. என்னங்க அது? அது மட்டும்தான் வந்து நான் முந்தி போகணும் போகக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. நான் முந்தி போனேன்னு சொல்லிட்டு நான் நினைக்க தெரியல. அது போலதான் நம்ம என்ன பண்றோம்? வாழ்ந்துட்டு இருக்கோம். அது போல நம்ம இல்லாதபடி நம் கர்த்தருக்குள் இணைந்து ஒரு அன்போடு அரவணைப்போடு நம்ம வாழ வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4-7 பார்த்தீங்கன்னா, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை பொழியாது, இருமாப்பா இராது, அயோக்கியத்தனமானதை செய்யாது, தற்பொழு நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இப்படிலாம் அன்பு இந்த முழு மனதோடு அன்பு இருக்கா? இப்படிலாம் இருக்கும். அப்புறம் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அநியாயத்தை நம்ம சந்தோஷப்பட்டு களை கூர்ந்து நம்ம கை கட்டி சிரிக்க கூடாது. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். எது உண்மையான அன்பா இருந்தா அதை நம்ம நிறைய பாட்டு பாடல பாட்டு இருக்குதா இருக்கு. அப்புறம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 26-31 பாட்டு பண்ண டைம் அதிகமாயிடும். அதான் நான் அப்படியே கலந்து சொல்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 26-31 பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து இறைவனுக்கு பயணிகள் நல்லவர் கையில் அகப்படுவதை நம்ம பார்த்து சமாரியன் அந்த வழிபாதையை போன மனுஷன் பாதிக்கப்படுறான். அவங்க யார்? அந்த வழிநேர்கள் போறது ஆசிரியர்கள் போறாரு, லேவியர்கள் போறாங்க. அவங்க யாரும் என்ன பண்ணாங்க? சட்டையை பண்ணல. அந்த ஒரு சமாரியன் போறான். உடனே என்ன பண்றாங்க? நின்று அவனுக்கு தேவையான பணிகளை செய்து தன்னுடைய தேரை கொடுத்து என்ன பண்றான்? அவனை எடுத்துட்டு போயிட்டு
ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி அந்த செலவுல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஆனா அங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சமாரியன் செய்யும்போது ஒரு ஆசிரியர் லேபரும் செய்யாம போயிட்டாங்க. அப்ப அவங்களோட மனசு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்ப அது போல இல்லாம ஒரு நல்ல சமாரியனா நம்ம வாழ வேண்டும். ரோட்ல அடிப்பட்டா நம்ம பார்த்துட்டு ஐயோ அடிப்பட்டு செல்ஃபி எடுக்கக்கூடாது, போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல போடக்கூடாது. உடனே ஓடி போயிட்டு என்ன பண்ணோம், காப்பாற்று தான் நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான். எனக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மீண்டுமா ஒரு முறை சொல்லிடுறேன். ட்ரெயின்ல கிட்டியில போயிட்டு நாங்க இறங்கணும். நானும் எங்க கன்மேனும், அவர் எக்ஸர்வீஸ் மேன் கன்மேன். அவர் 2 பேரும் பேசிட்டே வரோம். ஆனா அவர் எப்படிதான் அவர் கண்டுபிடிச்சான்னு தெரியாது. ஒரு குழந்தை வெளியில வந்து விழுது. எப்படின்னா அம்மா குழந்தை தூக்கிட்டு வண்டியில ட்ரெயின்ல ரன்னிங்ல ஏறினாங்க. ஏறினவங்க அவங்க உள்ள போய் திரும்பிட்டாங்க. கையில இருந்து குழந்தை சிரிப்பாயிடுச்சு. சிரிப்பானோட ஒரு செகண்ட்ல இவர் திரும்பி பார்க்க அப்படியே ஜம்ப் ஆகிறாரு. இங்க இருந்து அந்த ரோட் அளவுக்கு ஜம்ப் ஆகிறாரு. ஏன்னா திரும்பி ஜம்ப் ஆகிறாருன்னு பார்த்தா அந்த குழந்தை அப்படியே வெளியில வருது. இவர் ஓடி போய் அப்படியே போய் தூக்கிட்டா அப்படியே கலந்தது அப்படி நிமிந்து வந்துட்டாரு. அது வந்து ஒரு செகண்ட்ல போய் காப்பாத்தினாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாம் அவ்வளவு பேருக்கு எதிராக போறாங்க. அந்த பக்கத்துல நிக்கிறவங்க கூட என்ன பண்ணா அப்பதான் செல் எடுக்கலாம், போட்டோ எடுக்கலாம். அந்த செகண்ட்ல உடனே கேமரா ஆன் பண்ணி போட்டோ எடுக்கலாம். அந்த குழந்தை ஓடி போய் தூக்கி குழந்தை ஓடி போய் பிடிக்கணும்னு யாருக்கும் என்ன வரல. ஆனா இவர் ஓடி போய் டக்குன்னு ஓடி போய் பிடிச்சிட்டாரு. எனக்கு ஒரு ஆச்சரியம், அப்பவும் அவன் கவனிக்கல. இவரு இந்த இடத்துல சுத்தி என்ன நடக்குது பார்த்துட்டு ஓடி போய் டக்குன்னு பிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்து. அதுக்குள்ள நம்ம வேடிக்கை பார்க்காம ஓடி போயிட்டு நல்ல சமாரியனை நம்ம உதவி செய்யணுன்றதை நான் சொல்றேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் பார்த்தீங்கன்னா, அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயந்தா மட்டும்தான் நம்ம எல்லாமே நடக்கும். பயம் இல்லைன்னு வச்சுக்க, அன்பு இருக்குன்னு வச்சுக்க, ஆட்கள் அப்படியே அளவற்ற அன்பு. அது மாதிரி அவ்வளவு அன்பு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இன்னும் இருந்தாலும் அவர் நம்மளை பாதுகாத்துப்பாரு, இன்னும் இருந்தாலும் நம்மளை பாதுகாப்பாரு அப்படின்னு நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம். எல்லாவற்றிலும் நீங்க என்ன பண்ணலாம், ஜெயமா வாய்க்க முடியும். அதான் சொல்ற ஆண்டவர், அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. பயம் வந்துச்சுன்னா ஒரு என்ன பண்ணுவான், வேதனை வரும் அப்படின்னு சொல்லுவோம்னா மனசுக்குள்ள வேதனை வரும். பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. அப்ப என்ன பண்ணுவோம், பலமுள்ள அன்போடு நம்ம பூர்ண அன்போடு நம்ம வாழ வேண்டும். நம்ம மனசுக்குள்ள தைரியமா நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம் வைக்கணும், முழுமையோட அன்பு செலுத்தணும். அப்ப நம்ம கேட்கறது ஆண்டவர் நிச்சயமா தருவார். ஆனா அதுக்காக நம்ம கொஞ்சம் பொறுமையா காத்திருந்து நம்ம எதிர்பார்க்கணும். கேட்ட உடனே நமக்கு கிடைக்காது. அவர் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் உண்மையான தேவன், நமக்கு கேட்ட உடனே கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாயச்சாலா பண்ற ஆண்டவர் கிடையாது. அதுக்கு சங்கீதம் 40:1 வாசித்து பாருங்க. சங்கீதம் 40:1 நானே வாசிக்கிறேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த வசனத்தை நீங்க மனசுல வைக்கீங்க, உங்களுக்கு ஜெபத்தை கேட்கப்படும். அதுக்காக நீங்க காத்திருங்கள். அதுதான் இப்ப நான் சொல்றேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் கூப்பிடுதலை நான் ஜெபம் நம்ம ஏற்கனவே ஜெபம் பண்ணியிருக்கோம், அது இப்போ நிறைவேறும். அதுக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. ஜபத்தை கேட்டு நம்ம ஜபத்தை கேட்கலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லாதீங்க. மனசார குருமனதோடு ஆண்டவரை நேசிங்க. ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். அங்கே நாமும் அன்பிலே ஒருவருக்கு அன்பாக இருந்து மாயமற்ற அன்போடு ஒற்றுமையோடு நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே அனைத்து ஆசீர்வாதம் தருவாராக.